இந்திய சுதந்திரத்திற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய பொருளாதார சுதந்திரம் கிடைக்கிறது. அதனால் இன்னைக்கு மக்கள் எல்லோரும் அதை நம்பி இருக்கிறார்கள். இன்றைக்கி உங்களோடு நான், எங்களோடு நீ, இப்படியே வசனம் பேசி கொண்டு இருக்கிறார்களே தவிர மின் கட்டணம் ஏறியாச்சு, பால் கட்டணம் ஏறியாச்சு, இன்றைக்கி எல்லா விலையை ஏற்றிவிட்டு பதிவு கட்டணம் ஏறியாச்சு. ஆனால் உங்களோடு ஸ்டாலின், உங்களோடு முதல்வர் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள். உங்களோடு பிரதமர் என்பதுதான் இப்பொழுது சரியான வாதமாக இருக்கும். உங்களோடு பாஜக என்பதுதான் சரியான வாதமாக இருக்கும். ஏன்னா மக்களின் வாழ்வியலில் அன்றாட பொருட்களை விலை குறைக்கப்பட்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய சமுதாய புரட்சி, பொருளாதார புரட்சி என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். டீசல் விலை எவ்வளோ குறைப்பேன்னு சொன்னீங்க? 4 ரூபாயா? அவங்களோட வாக்குறுதியில் என்ன சொன்னாங்க? டீசல் விலை குறைப்போம், பெட்ரோல் விலை குறைப்போம், கேஸுக்கு 100 மானியம் கொடுப்போம். இதெல்லாம் எங்கே போச்சு? ஆக நீங்கள் சொன்னது எதையுமே செய்யாமல், ஆனால் நாங்கள் தான் வருவோம் 200க்கு 200ன்னா நிச்சயமாக 200 கிடைக்க போகிறதில்ல, நீங்கள் வீட்டுக்கு தான் போக போகிறீங்க. அதனால் அவங்க சொன்னது எதையுமே செய்யலை, சொல்லாததையும் செய்து கொண்டிருக்கிறார் நமது பாரத பிரதமர். இன்றைக்கி எல்லாருக்குமே ஒரு தீபாவளி, ஒரு மறுமலர்ச்சி. இன்றைக்கி நவராத்திரி, உலக சரித்திரத்தில் இடம்பெறும் நவராத்திரி. மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் அவர்களின் உரையை 5 மணிக்கு எல்லோரும் கேட்போம். கேட்டு மகிழ்ச்சியில் நாம் திளைப்போம் என்பதுதான்.